Hi students, I am Prema Tangaraj. 11th Standard Maths, Chapter 4, Combinatories and Mathematical Induction, Exercise 4.1, Question number 11. How many numbers are there between 1 and 1000, both inclusive, which are divisible neither by 2 nor by 5? இதில் வந்து 1ல இருந்து 1000 வர நம்பர்ஸ் பிட்வீன் இடையில நம்பர்ஸ்னு கொடுத்துறாங்க. அகெயின் ப்ராக்கெட்டில் போத் இன்க்ளூசிவ் இந்த ரெண்டு நம்பரை சேர்த்துக்கணும். அப்போ 1 ஃப்ரம் 1 to 1000 வரணும். ஓகேவா? 1 1000 சேர்த்து டோட்டல் நம்பர்ஸ் வந்து அதில் வந்து 2வாலையும் 5வாலையும் டிவைட் ஆகாத நம்பர்ஸ் எதெல்லாம் கேட்டிருக்காங்க. 2வாலும் டிவைட் ஆகக்கூடாது, 5வாலும் டிவைட் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம டோட்டலில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 1ல இருந்து 1000 வர 1000 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? டோட்டலாக நம்மளுக்கு 1000 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 1000 நம்பர்ஸில் இல்லை 1 டிஜிட் இருக்குது, 2 டிஜிட் இருக்குது, 3 டிஜிட் இருக்குது, 4 டிஜிட் இருக்குது. சரியா? நம்ம ஒவ்வொரு டிஜிட்டாக வந்து 2வாலையும் 5வாலையும் டிவைட் ஆகாத நம்பர் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் 1 டிஜிட்டில் பார்க்கலாம். இப்போ 1 டிஜிட். இப்போ டோட்டல் நம்பர்ஸ் நமக்கு எதெல்லாம் வரும்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, அந்த 10 நம்பர்ஸ் தான் வரும். இப்போ இதில் 1 டிஜிட்டில் லாஸ்ட் எண்டிங்கில் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? 2வாலையும் டிவைட் ஆகக்கூடாது, 5வாலையும் டிவைட் ஆகக்கூடாது. இப்போ இந்த 0, இந்த 2, இந்த 4, 5, 6, 8 இந்த நம்பர்ஸ் மட்டும் எண்டிங்கில் வரக்கூடாது. ஏன்னா இந்த 2, 0, 2, 4, 6, 8 இது 2வால் டிவைட் ஆகும். இந்த 0, 5 5வால் டிவைட் ஆகும். இப்போ நம்ம டிக் பண்ணுற நம்பர் மட்டும் இது டிவைட் ஆகிற நம்பர். ஓகேவா? ஸோ இது நம்ம ரைட் பண்ணக்கூடாது. ஸ்டெப் ரைட் பண்ணிக்கலாம். should not be n with இந்த 6 லெட்டர்ஸும் எண்டிங்கில் வரக்கூடாது. எதெல்லாம் வரக்கூடாது? 0, 2, 4, 5, 6, 8. அப்போ இது இல்லாமல் எந்த நம்பர்ஸ் வரலாம்? பேலன்ஸ் பாருங்க. இந்த 1, 3, 7, 9. ஓகேவா? இப்போ 1 டிஜிட் நம்பர்ஸ் இதெல்லாம் 1, 3, 7, 9. ஓகே, ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 4 வேஸ். ஓகே, 1 டிஜிட் நம்பர்ஸ் வந்து 4 வேஸில் ரைட் பண்ணலாம். யூனிட் பிளேஸ் 10 பிளேஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாம். இது யூனிட் பிளேஸ், இது 10 பிளேஸ். நம்ம யூனிட் பிளேஸில் எண்டிங்கில் இந்த 1, 3, 7, 9 இந்த 4 லெட்டர்ஸ் மட்டும் தான் வரணும். 4 நம்பர்ஸ் மட்டும் தான் வரணும். ஓகேவா? இந்த 4 நம்பர்ஸ் மட்டும் தான் வரணும். பட்டு 10th பிளேஸில் இந்த 0லேருந்து 9 வர நம்பர்ஸ் வரலாம். ஆனால் 0 வரக்கூடாது. 0 போட்டால் அது 1 டிஜிட் நம்பர்ஸ்னு போயிடும். எக்ஸப்ட் 0 மட்டும் வரக்கூடாது, மற்ற நம்பர்ஸ் வரலாம். ஸோ 9 நம்பர்ஸில் வரலாம். ஓகேவா? ஸோ 2 டிஜிட் நம்பர்ஸ் ஆர் 2 டிஜிட் numbers எதுலனா 9 into 4. 9 4s are 36 ways. இப்போ 1 டிஜிட்டும் 2 டிஜிட்டும் ஃபைண்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் 3 டிஜிட். இப்போ 3 டிஜிட்ஸ்னா நம்ம யூனிட் பிளேஸ் 10th பிளேஸ் 100th பிளேஸ் வரும். யூனிட் பிளேஸ் 10th பிளேஸ் 100th பிளேஸ். நம்ம யூனிட் பிளேஸில் அந்த 4 நம்பர்ஸ் தான் வரணும். 1, 3, 7, 9. நெக்ஸ்ட்டு 100 பிளேஸ் வரலாம். 100 பிளேஸில் எக்ஸப்ட் 0 மட்டும் வரக்கூடாது. 0 விட்டு மீதி நம்பர்ஸ் வரலாம். 9 நம்பர்ஸும் வரலாம். 10th பிளேஸில் 0 வரலாம், எல்லா நம்பர்ஸுமே வரலாம். ஸோ இங்கே 10 நம்பர்ஸும் வரலாம். ஸோ 3 டிஜிட் நம்பர்ஸ் equal to 9 into 10 into 4. 9 4s are 36. 36 into 10 360. ஓகேவா? இப்போ இதில் 1 டிஜிட் ஃபைன் பண்ணிட்டோம், 2 டிஜிட் ஃபைன் பண்ணிட்டோம், 3 டிஜிட் ஃபைன் பண்ணிட்டோம். 4 டிஜிட் இருக்குது.
4 டிஜிட்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா 999 வர 3 டிஜிட் நம்ம அதை இன்க்ளூட் பண்ணியாச்சு. இதில் 1000 மட்டும்தான் நமக்கு 4 டிஜிட்ல இருக்கு. 1000 வந்து 2ஆலும் டிவைட் ஆகும், 5ஆலும் டிவைட் ஆகும். நம்ம இதை இன்க்ளூட் எடுத்துக்கூடாது. சரியா? இப்போ நம்ம டோட்டல் பேஸ்ன்னு பார்க்கலாம். அது 1ல இருந்து 1000க்குள்ள, சரியா? 1ம் 1000ம் அந்த நம்பர் இருந்தால் அதுக்குள்ள இடையில உள்ள நம்பர்ஸையும் 2வாலையும் 5வாலையும் டிவைட் ஆகாத நம்பர்ஸ் எதுலன்னா 36. சாரி, ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண இந்த 4 பிளஸ் இந்த 36 பிளஸ் இந்த 360 இதை ஆட் பண்ண போதும். 4 பிளஸ் 36 பிளஸ் 360 இது 40. இது 360 பிளஸ் 40 400. சரியா? டோட்டலாக 400 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? இதில் 1ல இருந்து 1000க்குள்ள 2வாலையும் 5வாலையும் டிவைட் ஆகாத நம்பர்ஸ். தட்ஸ் ஆல். Question number 12. How many string can be formed using the letters of the word lotus if the word? Subdivision 1. Either starts with L or ends with S. Subdivision 2. Either start with L nor ends with S. Firstல வந்து L ஸ்டார்ட் ஆகி Sல ஃபினிஷ் பண்ணக்கூடிய எத்தனை ஸ்ட்ரிங் மேக் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிஷன் வந்து Nல ஸ்டார்ட் பண்ணவோ Sல ஃபினிஷ் பண்ண முடியாத, அதை பண்ணக்கூடாத ஸ்ட்ரிங் எத்தனை மேக் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதில் L ஸ்டார்ட் பண்ணி Sல முடிய மாதிரி ஸ்ட்ரிங் மேக் பண்ணும். இங்கே L ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, Sல ஃபினிஷ் பண்ண முடியாத ஸ்ட்ரிங் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல லோட்டஸ் ஒரு லெட்டர்ஸ் இருக்கு. LOTUS. டோட்டல் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 5 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? 5 லெட்டர்ஸ் இருக்கு. நம்ம இல்ல ஸ்டார்டிங் வித் எல் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். அடுத்து எண்டிங் வித் எஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் எல். ஸ்டார்டிங் வித் எல். இப்போ எல்ல ஸ்டார்ட் பண்ண லெட்டர்ஸ். ஓகேவா? டோட்டலாக 5 லெட்டர்ஸ் இருக்கா? 1 2 3 4 5. எல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ எல் வந்து வரதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எல் வந்தால் ஒரு சான்ஸ் தான் இருக்கும். பேலன்ஸ் 4 லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதில் 4 சான்ஸ் இருக்கு. இங்கே 2 நம்பர்ஸ் ஃபில் ஆயிட்டுனா இங்கே 3 சான்ஸ் இருக்கும், இங்கே 2 சான்ஸ் இருக்கு, இங்கே ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 1 into 4 into 3 into 2 into 1. So equal to 4 3s are 12. 12 2s are 24 ways. அப்புறம் நெக்ஸ்ட் எண்டிங் வித் எஸ் ஃபைண்ட் பண்ணலாம். எண்டிங் வித் எஸ். இந்த லெட்டர்ஸோட எண்டிங்ல வந்து எஸ் வரணும். இங்கே எஸ் வரும். இங்கே எஸ் வர்றதுக்கு ஒரே ஒரு சான்ஸ். எஸ் தான் வர்றதுக்கு ஒரு சான்ஸ். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட்ல வரதுக்கு 4 லெட்டர்ஸ் சான்ஸ் இருக்கும். அடுத்து 3, இங்கே 2, இங்கே 1. இப்போ இதோட டோட்டல் 4 into 3 into 2 into 1 into 1. 4 3s are 12, 12 2s are 24 ways. இப்போ நம்ம ஸ்டார்டிங் வித் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டோம், எண்டிங் வித் எஸ்ஸும் ஃபைண்ட் பண்ணிச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் எல் அண்ட் எண்டிங் வித் எஸ் ஃபைண்ட் பண்ணோம். Starting with L and ending with S. Startingல L வரணும், endingல S வரணும். பேலன்ஸ் நெக்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இருக்கு 3 லெட்டர்ஸ் தான் வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா டோட்டலாக 5 லெட்டர்ஸ் தான். இதில் 2 ரைட் பண்ணிடுச்சு, பேலன்ஸ் 3 தான் இருக்கு. இப்போ 3 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணிடுச்சு. இங்கே 2 சான்ஸ் இருக்கு, இங்கே ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கும். இப்போ இதை வந்து இதோட டோட்டல் 3 into 2 into 1 equal to 6 ways. இப்போ ஸ்டார்டிங் வித் எல் ஃபைண்ட் பண்ணிச்சு, எண்டிங் வித் எஸ் ஃபைண்ட் பண்ணிச்சு. ஸ்டார்டிங் வித் எல் அண்ட் எண்டிங் வித் எஸ் ஃபைண்ட் பண்ணிச்சு. இப்போ இதை வந்து இது என் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். இது என் ஆஃப் பி, இது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நம்ம என் ஆஃப் ஏ யூனியன் பி ஃபைண்ட் பண்ணும்போது என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு ரைட் பண்ணுவோம்.
அந்த ஃபார்மில் இந்த ரெண்டை ஆட் பண்ணி இதை லெஸ் பண்ணு. ஓகே பாருங்க, n ஆஃப் ஏ, இது n ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். இது n ஆஃப் பி, இது n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எடுத்துக்கலாம். ஓகே, n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி equal to n of a value is 24. So 24 plus n of b value 24 minus n of c value is 6. இப்போ less பண்ணா 42 ways. இது less பண்ணா 18 வரும். 18 plus 24 42 ways. Subdivision 2ல இதில் டோட்டலாக ஒரு 6 பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் இதில் ஸ்டார்டிங்கில் எல் வரக்கூடாது, எண்டிங்கில் எஸ் வரக்கூடாது லெட்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, வராமல் ஸ்ட்ரிங் மேக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வந்து அந்த 5 லெட்டர்ஸ் இருக்குது. 5ல் எந்த லெட்டர்ஸும் வரலாம். இப்போ இங்கே ஒன்று ஃபில் ஆகிட்டுனா நெக்ஸ்ட் வர்றதுக்கு 4 இந்த பிளேஸில் 4 லெட்டர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இங்கே 3, இங்கே 2, இங்கே 1. ஓகேவா, இப்போ இதை 5 into 4 into 3 into 2 into 1 equal to 120 ரைட் பண்ணிக்கலாம். இதை நம்ம டோட்டல் எடுத்துக்கலாம். ஓகேவா, வர சான்ஸை டோட்டலாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நெய்தர் ஸ்டார்ட் வித் எல் நாட் என்ஸ் வித்னு கேட்டுருக்காங்களா, ரைட் பண்ணிக்கலாம். நெய்தர் ஸ்டார்ட் with L nor ends with S. இப்போ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணால் இந்த டோட்டல் இருந்து நம்ம ஸ்டார்டிங் L ends with S ஃபைண்ட் பண்ணிச்சிருக்குமா, இதோட வேல்யூ லெஸ் பண்ண நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா, டோட்டல் மைனஸ் எய்தர் ஆர்னா ஸ்டார்டிங் வித் L அண்டு ending with S அதுதான் மென்ஷன் பண்ணும். ஓகே, நம்ம டோட்டல் இந்த ஃபைன் பண்ணிச்சிருக்கிறது தான். ஸோ 120 மைனஸ் எய்தர் ஆர்னா 42. இப்போ 120 மைனஸ் 42 78. That's all. Question number 13, subdivision 1. Count the total number of ways of answering 6 objective type questions. Each question having 4 choices. இப்போ ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 சாய்ஸ் இருக்கும். அப்படின்னா 6 கொஸ்டினுக்கு எவ்வளோ சாய்ஸ் இருக்கும் அதை நம்ம ரைட் பண்ண வேண்டியதான். ஓகேவா, ஃபஸ்ட்டு டோட்டல் நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் இருக்குது, நம்மளுக்கு 6 கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6. ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை நமக்கு ஆப்ஷன் இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2க்கும் 4 தான் இருக்கும், 3க்கும் 4 தான் இருக்கும், அதே போல் 4க்கும் 4 தான் இருக்கும். 4 இது எல்லாருக்கும் 4 சாய்ஸ் இருக்கும். ஓகேவா, 4 into 4 into 4 into 4 இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 4 power 6. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 பாருங்க. In how many ways 10 pigeons can be placed in 3 different pigeon hole? எத்தனை pigeon இருக்கு, 10 pigeon இருக்கா, அது pigeon 1, pigeon 2, pigeon 3, pigeon 4, pigeon 5, pigeon 6, pigeon 7, pigeon 8, pigeon 9, pigeon 10. ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு pigeon வைக்கும்போது அது டோட்டலாக 3 ஹோல்ஸ் இருக்கா, அதுக்கு 3 சான்ஸ் இருக்கும். இப்போ இந்த பிஜன் 2வை எடுத்துகிட்டு போகும்போதும் அதே 3 சான்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஒன்றுக்கும் 3 சான்ஸ் தான் இருக்கும். இன்ட்டு ப்ராடக்டில் வரும் இன்ட்டு அது எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 3 power 10. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3ல find the number of ways of distributing 12 distinct prizes to the 10 students. இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 12 ப்ரைஸஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க.
10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைஸ் வந்து 12 ப்ரைஸஸ் இருக்குது. ஓகே, அதான் ப்ரைஸ் நம்பர் 1. சரியா? ப்ரைஸ் 2, ப்ரைஸ் 3, ப்ரைஸ் 4, ப்ரைஸ் 5, ப்ரைஸ் 6, ப்ரைஸ் 7, ப்ரைஸ் 8, ப்ரைஸ் 9, ப்ரைஸ் 10, ப்ரைஸ் 11, ப்ரைஸ் 12. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை இருக்காங்க? 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? அந்த ஸோ இதை 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 10 இன்ட்டு 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 10 10 10 இன்ட்டு 10. இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 10 பவர் 12 சான்ஸ் இருக்கும். ஓகேவா? 10 பவர் 12 தான் உங்களுக்கு ஆன்சர். தட்ஸ் ஆல்.